ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி கத்திரிக்காய் ஸ்பெஷல். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். அது என்னென்ன வேணும் பார்க்கலாமா? வாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, 5-6 நடக்கலை பருப்பு, 2 தேங்காய் சில்லு, வெள்ளைப்பூடு, புளி கொஞ்சம் மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, இந்த கிரேவி கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு மெயின் கத்திரிக்காய் அரைச்சிட்டு. இப்போ மசாலா அரைச்சாச்சு. இதில் உப்பை போட்டு கலந்துக்கிட்டு இப்போ தடையும் உள்ளே வைக்க வேண்டியது. மசாலா உள்ளே வைக்கணும். இப்படியே ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளேயும் மசாலா வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டப்பு இப்போ எண்ணெயில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும். கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. நல்லா மசாலாலாம் இதை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பிடிக்கும். இது மெட்ராஸ் கத்திரிக்காய், சென்னை கத்திரிக்காய். என் தங்கச்சி ஊருக்கு போயிட்டு வந்தவ கொடுத்தா மெட்ராஸ்லேருந்து. என் தங்கச்சி மக அபி வாங்கி கொடுத்து விட்டா. அந்த கத்திரிக்காய் உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக செஞ்சு காமிக்கிறோம். நம்ம ஊர் கத்திரிக்காயும் வைக்கலாம், ஆனால் இருந்தாலும் இது சென்னையில் தான் நிறைய கிடைக்கும். இங்கே கிடைக்கும். கத்திரிக்காய் நம்ம ஊரில் கிடைக்காது. இது சென்னை கத்திரிக்காய். ஆனால் இதே இது நம்ம ஊர் கத்திரிக்காயிலே செய்யலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி வைப்போம். எண்ணெயில் வெந்தால் தான் நான் டேஸ்ட்டு உள்ள மசாலா உள்ளே இறங்கும். நல்லா வாடையெல்லாம் போகும், மசாலா வாடை போகும். இப்போ சிம்மில் வச்சுருக்கோம். கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலையில் போட்டுடலாம். வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் காயுது. இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா மணக்குது. வேகும் போதே பெரிய வெங்காயம் போடுறேன்னா அது மெட்ராஸ் கத்திரிக்காய், அதனால அந்த கத்திரிக்காய். இப்போ கொஞ்சம் உப்பு இதுக்கு, வெங்காயத்துக்கு உப்பு. 2 தக்காளி. சின்ன தக்காளியா? ஆமாம், சின்ன தக்காளி தான். சின்னதாக இருந்தால் சின்ன தக்காளி 2. ஆமாம், பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி. கத்திரிக்காயை பொறுத்து. கருவேப்பிலை கிள்ளி போட்டால் தான் வாசமாக இருக்கும். அதனால் அடிக்கடி கிள்ளி போட்டுக்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிள்ளி போடணும். பக்கத்தில் இருக்கவங்க கிள்ளிட்டு போடலாமா? பக்கத்தில் இருக்கிறதுல கிள்ளி போட வேணாம், கருவேப்பிலை போடுங்க. இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் மசாலா மிஞ்சிடுச்சு. அதை இதில் போட்டுக்கலாம். ஆமாம், மிஞ்சலைன்னா கத்திரிக்காய் மட்டும் போடுங்க. மிஞ்சினா போட, மிஞ்சலா
இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் கிரேவிக்கு 2 ஸ்பூன். இப்போ அரைச்சிட்டு வந்தோம்னா அந்த பொடி, இப்போ அரைச்சிட்டு வந்தோம்னா அந்த பொடி மசாலா. வீட்டு மசாலா. வெங்காயம் தக்காளி இந்த மசாலா வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காயை தூக்கி அதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. நல்லா இது எண்ணெயிலே வதங்கிருச்சு மசாலா. இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். மசாலா வதங்கியாச்சு. இந்த கத்திரிக்காய் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. இதை இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரசம் வைக்க போகிறோம். ரசத்துக்கு வேண்டியதை பார்த்துடலாம். கத்திரிக்காய் மசால் போட்டிருக்கோம். அதுக்கு ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சப்பொடி, 3 பச்சை மிளகா, 5-6 வெள்ளைப்பொடி தொலியோடு போட்டு அடித்தாதான் ரசம் வாசமாக இருக்கும். கருவேப்பிலை மல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு தக்காளி ஒரு அடி அடிச்சுட்டு வச்சிடலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ மிளகு, சீரகம், வெள்ளைப்பொடி, பெருங்காயம் எல்லாம் அரைச்சி நொலிக்காச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இப்போ தக்காளி கல்லாக இருக்கனால மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரசம் கரைச்சாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். கடலும் பருப்பு போடாச்சு. ரசம் தாளிக்கல வெந்தயம் போட்டு தாளிங்க. இப்போ மிளகா போடணும். நுணுக்கணுங்க போட்டோம். நல்லா வதக்கி போட்டாட்டே ரசம் வாசமாக இருக்கும். 3-4 நாள் ரசம் கெடாது. மசாலையை அரைச்சி வதக்கி போட்டணும். தாளிக்கலே நல்லா மரம். வெள்ளைப்பூடு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்க ரசம் நல்லா இருக்கும். 3-4 நாளும் கெடாது. நல்லா வதக்கிடணும் மசாலையை. நல்லா வாடகை நம்ம மதுரை ரசம், சென்னை கத்திரிக்காய் மசாலா. ஆமாம், மதுரை ரசம், சென்னை கத்திரிக்காய் இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். ரசம் முறை கட்டினோன்னா இறக்கிடணும். இறக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அமர்த்திடலாம். அடுப்பு அமர்த்தியாச்சு. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ வாங்க சாப்பிட்லாம். இது என் தங்கச்சிம்மா ஊருக்கு போனவோ மெட்ராஸ்லேருந்து கத்திரிக்காய் வாங்கி கொடுத்து விட்டா. அந்த கத்திரிக்காய் சரி. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரசம், கத்திரிக்காய் மசாலா, சென்னை கத்திரிக்காய், மதுரை ரசம், ரைஸ், ஒயிட் ரைஸ். சாப்பிட்லாம் வாங்க. நான் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் சொல்லு. கரண்டி பருப்பு கடையலாம், மோர் குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். எல்லாம் வச்சு இந்த கத்திரிக்காய் சூட்டாகும். சின்ன பசங்களுக்கு, கறிமீன் சாப்பிடாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு இதை வச்சு கொடுக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நான் டேஸ்ட்டில் வாய் அடைச்சி போச்சா சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கத்திரிக்காய் ரசம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சஞ்சனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஞ்சனா சமையல், ஆறுமுகம், மஞ்சு. பாய். பாய். இதை நான் போய் சாப்பிட போகிறேன்.